இருக்கும். திருவள்ளூர் அப்படின்னு ஒரு ஊர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் சென்னை பக்கத்தில் இருக்கு திருவள்ளூர். அங்க நாராயணபுரம்னு ஒரு சின்ன கிராமம். ஒரு விவசாய கூலி வேலை செய்யற பெற்றோர்கள். அவங்களுக்கு முதல் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க. ரெண்டாவது கண்டிப்பா ஆம்பளை பையன் தான் பிறக்கும் நம்பியிருக்காங்க. ரெண்டாவது பொம்பளை பிள்ளை. மூணாவது கண்டிப்பா ஆண் குழந்தை தான் பிறக்கும் குலதெய்வத்தெல்லாம் நேர்ந்திருக்காங்க. மூணாவதும் பெண் குழந்தை பிறந்துருச்சு. ரொம்ப எரிச்சலாகி அந்த பெற்றோர்கள் என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? வேண்டாம்னு பேர் வச்சிட்டாங்க. இப்படி ஒரு பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு வேண்டாம்னு ஒரு பேர் வச்சு நம்ம நொந்து போயிருவோம்ல, அந்த பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சிட்டாங்க. வேண்டாம், நீங்க வர வேண்டாம், அங்க போக வேண்டாம், எல்லாம் ஒரே கேலி, ஒரே கிண்டல். அந்த பிள்ளை பார்த்தது, என்னைய வேண்டாம்னு பேர் வச்சிங்க, நான் நல்லா படிச்சு முன்னேறி காட்டுறேன்னு ரொம்ப நல்லா படிச்சு 12th நல்ல மார்க் வாங்கி மெரிட்ல CITல போயிட்டாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் மெரிட்ல போயிட்டாங்க. அங்க போனா அங்கேயும் இதே கேலி தான். பிரின்சிபல் கூப்பிட்டு என்னமா பேர் என்னமா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படின்ட்டு போயிருக்கு. என்ன கொடுத்தோம் வேண்டாம்னு போயிடுச்சு இந்த பிள்ளை. இல்லை மேம், அவங்க பேரே வந்து வேண்டாம் தான். வேண்டாம்னு ஒரு பேராமா? இன்னும் இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க. கிளாஸ்ல போனால் எல்லாம் ஒரே கேலி. சாப்பிட வர வேண்டாம், படத்தை கவனிக்க வேண்டாம், நீ இங்கே உட்கார வேண்டாம், அங்கே நிற்க வேண்டாம். இந்த பொண்ணு பார்த்துச்சு, ரைட், இவங்களும் நம்மளை கேலி பண்ணி சித்திரவதை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க, நமக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிடைக்கிற நேரத்துல எல்லாம் அங்கே எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லாம் நடத்துவாங்க இல்லையா நிறைய காலேஜில். அவங்க என்ன பண்ணாங்க, ஜப்பானீஸ் லாங்குவேஜ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா படிச்சு அதை பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 4th இயர் படிக்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூ, ஒரு ஜப்பான் நிறுவனத்தின் மிகப்பெரிய கம்பெனி அங்கே கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இன்டர்வியூ 150 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஆங்கிலத்திலேயோ இல்லை அரைக்குறையாக தமிழிலும் ஆங்கிலத்திலுமே பேசிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வேண்டாம் என்ன லாங்குவேஜில் பேசினாங்க? ஜப்பானீஸ் லாங்குவேஜ்ல அவங்கள விட தெளிவா உச்சரிப்பாக பேசியிருக்காங்க. ஜப்பான் நிறுவனம் அசந்து போய் உங்களை தான் நாங்கள் கண்டிப்பா தேர்ந்தெடுப்போம்னு அந்த இடத்திலேயே வருஷத்துக்கு 22 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் அவர்களை தேர்வு செய்து உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னது, என் பெற்றோர்கள் கூட என்னை வேண்டாம் என்றுதான் சொன்னார்கள், ஆனால் ஜப்பான் நிறுவனம் என்னை வேண்டும் என்று தேர்வு செய்தது, அது என் உழைப்பின் மகிமை என்று சொன்னது. இப்ப பெத்தவங்களே வேண்டாம்னு சொன்னா கூட நான் முயற்சி செய்தால் அந்த இடத்துல வேண்டும்ங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன் என்று